யாரா இருந்தாலும் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டா ஒரு இது மீடியம் இவரு வாடா என்னடா சாப்பிட்டியா இப்ப இது கூட பாருங்க நான் கேட்ட உடனே இந்த கண்ணாடி அவருது கொடுத்துட்டாரு. ராக்ஸி எப்படி இருக்க அப்படின்ட்டு வருவாச்சு. நான் நினைச்சேன் மனுஷன் எங்கேயோ போயிட்டாப்ல நான் அவரு அப்போ அப்படி அதே மாதிரிதான் தோல் மேல கை போட்டுட்டு அந்த மாதிரி பேசி ஒரே அந்த மாதிரி அதுதான் நம்ம நினைக்கிறோம் அவங்க அப்படின்ட்டு இல்ல அவங்க எல்லாம் பழசெல்லாம் மறைக்கல. அதுதான் அதனாலதான் அவங்களோட சக்சஸ் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்திபன் சார்னால யூனிக்னஸ் கிரியேட்டிவ். சரி ஒத்த செருப்புன்ட்டு ஒரு படம் வந்தனால சரி செருப்பு வச்சு கொரியோகிராஃப் பண்ணாலும் ஷூ வச்சு ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிருப்பேன். அதுல அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. எல்லாம் ஷூவை காலில் போட்டு இவன் கையில எடுத்து அப்படின்ட்டு நான் என்னென்னலாம் நினைச்சு வந்து தூண்டில் போட்டேன்னா அந்த தூண்டில் மீன் மாட்டிடுச்சுடா அப்படின்னு. இந்த மனுஷனோட ஸ்பீச் கேட்கணும்பா, இந்த மனுஷனோட இன்டர்வியூ பார்க்கணும்பா, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. அவரு பசங்களை அடிப்பாரு, சும்மா அடிப்பாருன்னா மிஸ் ஆயிடும். அதையும் வந்து ஸ்பின் பண்ணி ரெண்டாவது அடிப்பாரு. கூட யாரு இருக்கிற அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு. விஜய் சாரா கூட இருக்கட்டும் அவரா தான் இருப்பாரு. டான்ஸ் பத்தி சொல்லலாம், பைபிள்லயே இருக்கு. டேவிட்னு ஒருத்தர் இருக்காரு, காடை வந்து ஆடி துதிக்கிறாரு அப்படின்ட்டு வரும். காடே வந்து நீ வந்து மகிழ்ச்சி பண்ற மாதிரி இருக்கு. அப்போ அந்த ஆடுற விஷயம் வந்து ஒரு தெய்வீகமான விஷயமா வந்து இருக்கு. ஆனா இங்க வந்து டான்ஸ் இவங்க 1000 ரூபாய் போதும்பா, 1500 ரூபாய் போதும்பா. உங்களுக்கு ஒரு ட்ரீம் பர்சன்னா இவருக்கு கொரியோகிராஃப் பண்ணணும்ன்ற ஆசை எனக்கு இருக்கு அப்படின்னா அது யாரா இருக்கும்? கண்டிப்பா வந்து விஜய் சார். ஆனா வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்குறாரு, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம அவங்கள பார்த்து ஆடி வந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் பிரபுதேவா சார், நாட்டுல ரித்திக் ரோஷன், அல்லு அர்ஜுன் சார், அதுக்கப்புறம் தாரக் சார், அது ஜூனியர் என்டிஆர் சார். ஏன்னா இவங்கலாம் வந்து நம்ம ஒரு வாட்டி கத்து குத்தாலே சொல்றவங்க எல்லாம் வேற மாதிரி எனர்ஜி பாம்ஸ் அவங்கலாம். ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. சாண்டி மாஸ்டர் அப்படின்னா இஸ் லைக் அ காட் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஏன்னா எல்லாரும் கூடயும் எப்படிங்க மனுஷன் எல்லா டான்சர்ஸ் கொரியோகிராஃபர்ஸ் கூடயும் அந்த பாண்டை அவ்வளோ அழகா யாருமே வந்து அவரை வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஜென்யூனா வந்து பாராட்டுறாங்க, ஜென்யூனா அண்ணன் அப்படின்ற அந்த ஒரு இதுல இருக்காங்க. உங்களுக்கு சாண்டி மாஸ்டர் கூட இருக்கு அந்த பாண்டு எவ்வளவு வருஷமா இருக்கு, அது எப்படி இருக்கு? சாண்டியை நான் வந்து மாநாடு மலையில இருந்து பாக்குறேன். அவரும் என்னோட டான்ஸ் ஒரு சின்ன பார்ட் ப்ளே பண்ணுறாரு. ஏன்னா அந்த மாணவனில் அவர் ஒரு வித்தியாசமான ஒரு கொரியோகிராஃபிஸாக இருக்கட்டும், அவரோட பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஒன்று வித்தியாசமாக எதனா ஒன்று பண்ணுவார். பழைய பாட்டு எடுத்து அதை புதுசாக ஒன்று மாதிரி காமெடி. ஆமாம், இது வந்து அது இன்னமும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அவர் வந்து அந்த டைமில் ஒரு ட்ரெண்ட்ஸ் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணார். அதுவும் இல்லாமல் அவர் பர்சனலாக நிறைய விஷயங்கள் கோத்ரூ பண்ணி வந்திருக்காரு. ஃபேமிலி வைஸ் அவர் கடந்து வந்த பாதை அதெல்லாம் நாங்கள் சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நான் காலேஜ் படிக்கும்போது இவர் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணுவார். புரியுதுங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா சில பேக்கப் டான்சர்ஸ்க்கு அவர் கார்டு எடுக்கிறதுக்கு அவர் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஏன்னா அவரும் அந்த ஒரு விஷயத்த கடந்து வந்தனால இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்ம இந்த வழி கோத்ரூ பண்ணதை இன்னொருத்தனும் கோத்ரூ பண்ணான்னு தெரியுமா, நம்ம பண்ணதை மற்றவங்க பண்ண விட மாட்டோம். அவரோட ஜேர்னியில் அவர் அதை பண்ணிக்கிட்டே வர்றாரு. அதுவும் இல்லாமல் யாராக இருந்தாலும் ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டா ஒரு இது மீடியம் இவரு எப்போ தெரியாதவனா கூட வந்துல வாடா என்னடா சாப்பிட்டியா இப்ப இது கூட பாருங்க நான் கேட்ட உடனே இந்த கண்ணாடி அவருது கொடுத்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு பர்சன் பீப்புளோட. ஏன்னா அவங்களும் வந்து கஷ்டப்பட்டு வர்றதுனால அவங்க சாண்டி அண்ணாவோட லைஃபோட ஒத்து பார்க்கும்போது எல்லாமே ஒரு ஃபேமிலி பாண்டிங் மாதிரி ஆயிடுது. நான் அவர் வந்து பர்சனலாக இது பண்ணது வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து 2015 ஆலுமா டோல்மான்ட்டு சும்மா அப்போதான் நான் யூடியூப் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். நான் டீம்லேருந்து தனி எடுவர். அப்போ ஒரு இடத்துல வந்து நான் ஜட்ஜாக போகிறேன். அவர் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வர்றாரு. அப்போ அவர் வந்து ஆனால் ஆடுங்கன்ட்டு அந்த உமன்ஸ் காலேஜில் சொல்கிறாங்க. அப்போ இல்லை இதோ இவங்க 2 பேர் இருக்காங்க பாரு, இவங்க சூப்பராக ஆடுவாங்க, ஆள் மட்டும் இவங்களை ஆட சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் ஒரு பெரிய ஒரு இதுவாக இருந்தாலும் மற்றவங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி மற்றவங்களை தூக்கி விடுறது இல்லை. அந்த மாதிரி இவங்க வந்து யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி மற்றவங்களை அவங்கள ப்ரொஜெக்ஷன் அவர் மேலே இருந்தாலும் மற்றவங்க மேலே அவர் ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணி விடுவார். அந்த மாதிரியான ஒரு நல்ல குணம் உள்ளவர். எதனா ஒன்று கேட்டால் அவர்களுக்கு எடுத்து கொடுத்துருவாரு. அதான் சொல்கிறேன், பர்சனலாக வலி ஃபீல் பண்ணவங்க தான் மற்றவங்களோட வலி தெரியும்.
அந்த வலியும் வந்து சேரும்போது ஒரு நல்ல எனக்கு இன்பமா இருக்குதையா அந்த மாதிரி ஒரு விஷயம் பிறந்தது. ஓகே. பட் ஸ்டில் இன்னொரு பக்கம் வந்து அனிருத் சார் கூடயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவர் கூடயும் வந்து சில மொமெண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சோ அது எப்படி இருந்தது ஆக்சுவலி? அனிருத் பிரதர் வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் சீனியர் நினைக்கிறேன். ஓகே. அவங்க வந்து மியூசிக் பேண்டு, நம்ம நீங்க வந்து வந்து டான்ஸ் டீம். டான்ஸ் டீமு ஓகே. அப்படின்ட்டு. அப்போது நாங்கள் 2013 அவர் வந்து அப்புறம் இந்த 3 படம்லாம் பண்ணிட்டார். அப்போ நாங்கள் இன்னொரு காலேஜில் வந்து WCC காலேஜில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் காம்படிஷனுக்கு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, எங்களை வந்து அனி ப்ரோ வந்து என்ன பண்ணுறாரு, ட்ரீம் டீம் தெரியும் அவருக்கு, எங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி. ட்ரீம் டீம் மேலே வாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அப்போ தான் அவர் வந்து ஸ்டேஜிலாம் வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த கேர்ள்ஸ் வாலண்டியர்ஸில் எங்களை ஏற விடல. அப்போ வந்து இல்லை ப்ரோ ஏற விட மாட்டாங்க அப்படின்னு, நீங்கள் இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இறங்கி வந்து அந்த மாதிரி இது பண்ணுறது. அப்புறம் எங்களோட காலேஜ் ஈவெண்ட்டில் வந்து எதுனாலும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ட்ரீம் டீம் மேலே வாங்க, எங்கள் டீம்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் விட்டா 2014-13 தெரியல, அந்த கத்திக்கு அவர் வந்து கொரியோகிராஃப் பண்ணுறாரு. அப்போ வந்து அவர் வந்து வேற ஒரு மியூசிக் வீடியோவுக்கு அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறது சதீஷ் அண்ணாவோட இதுக்கு வந்து சதீஷ் அண்ணா தான் ட்ரெயின் பண்ணுறாரு. அப்போ நாங்கள் சதீஷ் அண்ணா நாங்களாம் அவங்க ஃப்ளோரில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ வரும்போது அனி ப்ரோ பார்த்து பேசுகிறார். அப்போ தான் அந்த பக்கம் வந்து அது அந்த பாட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறாரு. கேட்ட உடனே ஐயோ இது நாங்கள் கேட்டதே இல்லையே, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. அந்த பாட்டு வந்து கம்போஸ் பண்ணி அப்போ தான் அங்கே வந்து போட்டு காமிக்கிறார். பயங்கரமாக இருந்தது. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகல அப்போ அது முன்னாடி. அப்போ வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன், நான் அனி ப்ரோ கிட்ட, ப்ரோ இந்த மாதிரி வந்து ட்ரீம் டீம் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் ஏற்போ 2015 ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு காம்படிஷனுக்கு நாங்கள் இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். எங்களுக்கு வந்து மற்றவங்க மியூசிக் ஆடல எங்கள் ட்ரீம் டீமுக்கு ஒரு தீம் மியூசிக் போட்டு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அப்போ அவர் வந்து என்ன சொன்னார், ப்ரோ நம்பர் எடுத்துக்கோ, போனால் எது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்பர் கொடுத்தாரு. ஹாய்ன்னு அமிச்சாரு. நல்லா ரெஸ்பாண்ட்லாம் பண்ண. அதான் சொல்கிறேன், அந்த எங்களுக்கு அந்த லோயலா காலேஜ் பாண்டு அப்படி அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்வீட், ஆமாம் ஒரு ஸ்வீட்டான ஒரு டார்லிங் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எங்கேயோ பீக் போயிட்டார். அவர் அதுக்கப்புறம் ரீச் பண்ண முடியும், அதுக்கப்புறம் நாங்கள் இது பண்ணல, ஏன்னா அது அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அதனால சரி நாங்கள் இது பண்ணல. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு தெலுங்கு சாங்குக்கு வந்து பவன் கல்யாண் சாரோட இதுக்கு நினைக்கிறேன் அவர் போட்டிருக்காரு. அப்போ அவருக்கு ப்ரோமோ சாங்கை வந்து இது பண்ணும்போது நாங்கள் சதீஷனை இது பண்ணால எங்களை ஒர்க் பண்ண கூப்பிட்டாரு. சும்மா வாங்க இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. அப்போ அனி ப்ரோ பார்த்துட்டு ராக்ஸி எப்படி இருக்க அப்படின்ட்டு வருவாச்சு. நான் நினைச்சேன் மனுஷன் எங்கேயோ போயிட்டாப்ல. அவரு அப்போ அப்படி அதே மாதிரி தோல் மேல கை போட்டுட்டு அந்த மாதிரி பேசி ஒரே அந்த மாதிரி அதுதான் நம்ம நினைக்கிறோம் அவங்க அப்படின்ட்டு. இல்ல அவங்க எல்லாம் பழசெல்லாம் மறைக்கல. அதுதான் அதனாலதான் அவங்களோட சக்சஸ் இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அனிருத் சார் வந்து கத்தி அந்த சாங்கே வந்து தனியா போட்டு காட்டும் போது, அதுக்கப்புறம் அந்த சாங்க்குலாம் நீங்க வந்து டான்ஸ் ஆடும் போது அனிருத் சார் அந்த வீடியோஸ் பார்த்து ஏதாவது ரெஸ்பான்சஸ் நடந்திருக்கா? நடந்திருக்கு. நான் அவரோட இந்த சர்வைவா சாங் இருக்கு, ஆமா, அந்த சாங் வந்து நானும் என்னோட டீம்மேட்டும் தளபதின்ட்டு அப்படியே அவர் பேரே தளபதி சண்முகம். தளபதி சண்முகம். நாங்கள் அப்போ யூடியூப்ல ரெகுலராக கரண்டாக ட்ரெண்ட் ஆகிற சாங் எடுத்து பண்ணுவோம். அப்போ அப்படி பண்ணும்போது அனி ப்ரோ வந்து என்ன பண்ணியிருந்தாரு, அவர் ட்விட்டரில் ரீபோஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து 2019 டைமில் வந்து மாஸ்டர் வந்துச்சு. மாஸ்டரோட எல்லா அந்த பிஜிஎம்ஸை எடுத்து நான் ஒரு மியூசிக் ஒரு டான்ஸ் வீடியோ பண்ணியிருக்கேன் இருக்கு யூடியூப்பில். அதை வந்து கரெக்டாக இது பண்ணிட்டு எடுத்துட்டு நான் வந்து என் ஃப்ரெண்டு தான் வந்து விக்ரம், அவன் வந்து அனி ப்ரோக்கு வந்து பர்சனல் ட்ரெயினராக இருக்கான் ஜிம். சரி அவரை டைரெக்டாக நம்ம அப்ரோச் பண்ண நல்லது இல்லைன்னு சரி கூட இருக்கேன் இவனுக்குலாம் அனுப்பிச்சிட்டு அனி ப்ரோக்கு அனுப்புடா எப்படின்னு அனி ப்ரோ அனுப்பிச்சிட்டு எக்ஸலண்ட்டு சூப்பராக இருக்குது ராக்ஸி நான் கன்வே பண்ணேன்னு சொல்லு. அதுக்கப்புறம் வந்து இந்த டைம் நான் வந்து இது பண்ண முடியாது, ஏன்னா கோவிட் டைமு, அதனால நான் எதுவுமே வந்து ஷேர் பண்ண முடியாது, சொல்ல தப்பா நினைச்சுக்க வேணாம் அப்படின்ட்டு வந்து அந்த ஒரு இது இருக்கு. ஆமா ஆமா அந்த மாதிரி அது அவரு கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகம் இருக்காது. ஓகே, நீங்க வந்து மொமெண்ட் இதெல்லாம் தாண்டி வந்து நீங்க ட்ரெயின் பண்ணிருப்பீங்கல்ல, லைலா மேம்க்குலாம் ட்ரெயின் பண்ணிருந்தீங்க, நீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க. மேம் வந்து இப்படி நீங்க வந்து பண்ணி மேமும் வந்து அந்த இதெல்லாம் வந்து பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மொமெண்ட் அவங்க ஆல்ரெடி பாக்குறதுக்கே அந்த ஒரு குழந்தை வைப் இருப்பாங்க. ஸோ அவங்க
லைலாக்கு ட்ரெயின் பண்ண அந்த கொரியோகிராஃப் பண்ண மொமெண்ட் எப்படி இருந்தது? லைலா மேம் ஆப்வியஸாக நம்ம பார்க்கும்போது அவங்க ஸ்க்ரீனில் எப்படியோ பேக் பின்னாடி ஆஃப் ஸ்க்ரீனும் ஆமாம் ஆஃப் வந்து ஸ்க்ரீனும் அந்த மாதிரி தான். அவன் சொல்லி கொடுக்கும்போது அவங்க அவங்க பண்ணுறதெல்லாம் சின்ன சின்ன க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் ட்ராக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தெரியாதமே யூடியூப் ஆட் வந்துச்சு. ம். உடனே மாஸ்டர் போயிட்டு நீங்கள் அந்த இந்த பேக்கு ஆட் ஃப்ரீ பேக் போட்டு வாங்க அப்படின்ட்டு டைமிங்லாம் கலாய்க்கிறாங்க. அந்த மாதிரி கலாய்க்கிறது மோட்லாம். அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டு. ஜாலியாக தான் போச்சு. நல்லா ஸ்வீட்டாக பேசினாங்க. மாஸ்டர் அது ராக்ஸியா வித்தியாசமாக இருக்கே பேர் நைஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோவோட ஜட்ஜு தான் அவங்க. அதுக்கு ப்ரோமோ பண்ணும்போது அப்புறம் அவங்க அந்த ஷோவில் என்னோட கண்டஸ்டன்ட் ஆடும்போது பார்த்துட்டு யார் ராக்ஸியா அப்படி ஓகே அப்புறம் கூப்பிட்டு அது ஒரு இது பண்ணுறது. அப்படியே திருப்பி வந்தால் எங்கள் ஜோடியில் வந்து அவங்க ஒரு ஜட்ஜாக வராங்க, ஒரு கெஸ்ட் ஜட்ஜாக. அப்புறம் பார்த்துட்டு அவங்க கை வர அப்படிலாம் அந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஓகே. நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்வீட் கியூட். அவங்க எப்படி அந்த அந்த சூர்யா சார் படத்தில் நடிச்சிருப்பாங்களா பாலா சார் ஆமா. அந்த நாட்டினஸ் வந்து அவங்கள ஆஃப் ஸ்க்ரீனும் இருக்குது. ஓகே. அந்த மாதிரி ப்ளூசா பாணி அந்த ஒரு மோட்லயே ஆமா, இருப்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து நீங்க குஷ்பு மேம் கூடயும் வந்து சில மொமெண்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கா? ஜட்ஜா சஜ்ஜா பண்ணாங்க. பார்க்கும்போது சோ மேம் வந்து எப்படி ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருந்தாங்க ஆக்சுவலி அவங்க? குஷ்பு மேம் வந்து நம்ம அந்த டைம்ல ஒரு சாமிங் ஒரு பப்ளி அப்படியே பார்த்தோம்ல, ஸ்டேஜ்லயும் அப்படிதான். இப்போ கூப்பிட்டு நீங்க ஆட விட்டாலும் ஆடுவாங்க. திடீர்னு பெர்ஃபார்ம் பண்ண அந்த அவங்க ஒரு பிரபு சாரோட படம் அது அழுவாங்க. அவங்க பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னே கண்ணில் வரும். இமிடியேட்டா பண்ணாலும் அதுவும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்களோட இதுவும் அவங்களோட அவங்க இத்தனை வருஷம் இது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபீல்டில் இருக்காங்க. அவங்களோட கமெண்ட்ஸும் சரி அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு இதில் வந்து பிருந்தா மேமை மீட் பண்ணுறதுக்காக கேரவனில் போகிறோம். அப்போ அவங்களும் இருந்தாங்க. அவங்களும் வந்து நம்ம கண்டஸ்டன்ட் விசாரிக்கிறது எப்படி இந்த மாதிரி அதான் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம். ஆனால் நம்ம பழகினா தான் தெரியுது அவங்க அவ்வளோ ஸ்வீட்டு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணோம். பர்த்டே கேக்லாம் வெட்டினோம். பசங்களாம் ஊட்டுறோம். நம்ம ஊட்டினா போய் வாங்கலாம். அவங்க வந்து நம்ம போய் ஊட்ட போகும்போது அவங்க வந்து ஊட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தோல் மேலே கை போட்டு வீடியோ எல்லாம் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டா தான் இருக்கிறாங்க. அவங்க அந்த கிரௌட கம்ஃபர்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஒரு அந்த கம்ஃபர்ட் ஜோனை கொடுத்தாங்க. இது மொமெண்ட்ஸ்லாம் வந்து ஸ்டார்ஸ் கூட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்தடுத்து படங்கள்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. டீன்ஸ் படத்துல தான் வந்து டெபியூட் டான்ஸ் கொரியோகிராஃபரா வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகுறீங்க. அதுவும் பார்த்திபன் சாரோட படம். அந்த படமே வந்து ஒரு மாதிரி ஒரு நிறைய சாங்ஸ் ரிலீஸ் ஆகும்போது என்னப்பா இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு செட் இருந்தது. ஆன் செட் பார்த்திபன் சார் வந்து எப்படி இருந்தாங்க? ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்றதே கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப ஓகே. இந்த டீன்ஸ் இது பார்க்கும்போது அவங்க ஆஃபீஸ்ல இருந்து இந்த மாதிரி ஒரு சாங் மட்டும் ஒரு சின்ன 30 செகண்ட் பிட் அமைச்சு இதுக்கு ஹுக் ஸ்டெப் வந்து பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே நான் என் அசிஸ்டண்டோட ஸ்டார்ட் பண்ணுறோம். 5 ஹுக் ஸ்டெப் போட்டோம், அமிச்சோம். 5மே சூப்பராக இருக்குது, 5மே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவர் அந்த ஹுக் ஸ்டெப் வந்து அவங்களோட பொண்ணு இவங்களுக்கு கீர்த்தனாவுக்கு அமைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்களும் பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், அதுக்கு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கூப்பிட்டாங்க. அவர் மாதிரி ரொம்ப மரியாதை ரெஸ்பெக்டிவ்ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. சார் எப்படி பண்ணலாம், இது இந்த மாதிரி இருக்குது, எனக்கு வந்து அப்படியே ரேண்டமாக இருக்கணும். அவர் எப்படின்னா மைண்ட்லேயே வந்து எல்லாமே ஸ்கிரிப்டு அது என்னென்ன பண்ணணும் எல்லாமே மைண்ட்லேயே வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுறாரு போல். இங்கே பாருங்கள் மாஸ்டர், நான் எல்லாமே ஸ்பான்டேனிட்டியில் சில இது பண்ணுவேன், நீங்கள் அப்படியே என்னோட கூட ஜெல் ஆகிக்கோங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொரியோகிராஃப் பண்ணிட்டு இது பண்ணிக்காம நான் கொரியோகிராஃபி பண்ணும்போது நான் வரேன் ரிஹர்சலுக்கு அப்படின்ட்டு. ஆமா, ரிஹர்சல்ஸ்ல கூட நின்னுட்டு இருந்திருப்பாரு பின்னாடி. ஓகே. அப்போ என்னன்னா நான் வந்து பார்க்குறேன், ஏன்னா பார்த்திபன் சார்னாலே யூனிக்னஸ், கிரியேட்டிவ் இது. சரி ஒத்த செருப்புன்ட்டு ஒரு படம் வந்தனால சரி செருப்பு வச்சு கொரியோகிராஃப் பண்ணாலும் ஷூ வச்சு ஒரு மூவ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பேன் நான் அதில். அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. ஏன்னா எப்பவுமே வித்தியாசமான எல்லாம் ஷூவை காலில் போட்டு இவன் கையில் எடுத்து அப்படின்ட்டு அந்த மாதிரி அதில் அவர் இம்ப்ரெஸ் ஆயிட்டார். நான் என்னென்னலாம் நினைச்சு வந்து தூண்டில் போட்டேன்னா அந்த தூண்டில் ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு என்ன ஒரு ஹானர் ஒன்று கிடைச்சதுன்னா, அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும்போது நான் ஐ தேங்க் காட். எப்பவுமே வந்து அந்த பாட்டுல ஃபர்ஸ்ட் வந்து மியூசிக் டைரக்டர் இல்லை, டைரக்டர் இல்லை, அந்த ஆர்டிஸ்ட் நேம், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் என் பேர் போட்டிருப்பார். ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும்,
ஏதோ கொரியோகிராஃபி ராக்ஸி ராஜேஷ்னு வரும். அதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளே இது அந்த மாதிரி ஒன்று அவர் பண்ணியிருப்பார். எனக்கு அதெல்லாம் வந்து பார்க்கும்போது யாருப்பா இவங்கெல்லாம், நான் வந்து இப்போதான் வர்றேன், எனக்கு ஏன் அந்த ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அதுதான் ஒர்க்க மதிக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதுதான். அப்புறம் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது ஷூட்டிங் ஸ்பாட்ல செம்ம டப்புன்னு பண்ணணும், இல்லைன்னா செம்மையா திட்டுவாரு, இது பண்ணுவாரு. அவர் என்ன நினைக்கிறாரோ அங்க இருக்கணும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன அப்படின்ட்டு 3 days வச்சிருந்தார் ஷூட். ஆனால் 2 daysலேயே வந்து முடிச்சிட்டாரு. எல்லாமே ஸ்பாட்லேயே அடுத்து இதானே வரப்போகுது அப்படின்ட்டு தெளிவாக இருக்கிறாரு. அவர் தான் வந்து ப்ரொடியூசரும் கூட. இங்கே என்ன நடக்க போகுது, அங்கே என்ன நடக்க போகுது, அப்புறம் அங்கே எல்லாருக்கும் சாப்பாடு அனுப்பிச்சா ஆளுனால ஒரு ஆளே அசிஸ்டன்ட் கூட வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு இது பண்ணல. அவங்க வந்து நிறைய வேற ஒரு ஒர்க்கில் வந்து இது பண்ணிருக்காங்க. இவர் வந்து அதான் ஒன் ஆர்மே எல்லாமே ஒரு மாதிரி சூப்பரா பண்றாரு. ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அதுல இருந்து நிறைய அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன். அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தெம்பு வந்துடுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தானா கிஸ் மூவி சதீஷ் அவர் வந்து இப்ப அந்த இன்டர்வியூஸ் அவர் அந்த கொரியோகிராஃபர், டான்சர், டைரக்டர்லாம் மறந்து இந்த மனுஷனோட ஸ்பீச் கேட்கணும்பா, இந்த மனுஷனோட இன்டர்வியூ பார்க்கணும்பா, ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. அப்படி ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா அது ஒரு ஜோன்ல அவர் பாட்டு ஒரு ஜோன்ல இருக்காரு. கேரக்டர் அவரு கூட யாரு இருக்கிற அப்படின்லாம் பார்க்க மாட்டாரு. விஜய் சாரா கூட இருக்கட்டும், அவரா தான் இருப்பாரு. இது பண்றது அவர் வாழ்த்தான எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவரு க்ளோஸா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். எதனா ஒண்ணு கமெண்ட் போட்டுக்கிட்டு எதனா அவரு பசங்களை அடிப்பாரு. சும்மா அடிப்பாருன்னா மிஸ் ஆயிடும், அதையும் வந்து ஸ்பின் பண்ணி 2வது அடி அடிப்பாரு. அந்த மாதிரி. ஆனா அடிக்கிறதுனா சும்மா அந்த இல்ல, சும்மா ஜாலியான அடி அந்த மாதிரி. அவர் அதாவது அதுலயும் இனோவேட்டிவ். இந்த மாதிரி அதாவது எவ்வளவு பெரிய ஆளு அந்த மாதிரி பார்க்க மாட்டாரு. அவங்கள கலாய்ச்சாலும் அவங்களே சிரிச்சிருவாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு வழியே இருக்காது. அந்த மாதிரி ஒண்ணு செம்ம குறும்புத்தனமா எதனா ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவர் உட்காந்து விட்டு பேச விட்டு நம்ம உட்காந்துட்டோம்னா செம்ம என்டர்டெய்னிங்கா இருக்கும். நீங்க வந்து ஸ்டாண்டப் காமெடி ஷோ பார்க்கவே தேவையில்ல. நீங்க அவர் இருந்தா அவரை வந்து ஒரு ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் கவின் சார் இருப்பாரு, இங்க சதீஷ் சார். அவங்க 2 பேரும் அந்த செட்ல வந்து எப்படி இருப்பாங்க ஆக்சுவலி? 2 பேருமே அதுதான். மத்த டேக் போகும்போது, ஹீரோயினோட டேக் போகும்போது, எங்களோட இது வரும்போது கவின் ப்ரோவும் வந்துருவாரு. வந்து பார்ப்பாரு, இது மானிட்டர் செக் பண்ணுவாரு. அவங்க 2 பேரும் ஒன்று பேசிப்பாங்க. சில சஜஷனும் கவின் ப்ரோவும் போடுவாரு. அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு எனக்கு இது பண்ணும்போது கூட எனக்கு அந்த ஸ்கிரிப்டை கொடுத்து பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டாங்க. சதீஷை நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கவின் ப்ரோ பார்த்துட்டு ஓகே பண்ணிட்ட பிறகுதான் எனக்கு இது பண்ணாங்க. சதீஷ் அண்ணா வந்து சரியான ஒரு அந்த செட்ல வந்து ஒரு பரபரன்னு இருப்பாரு. சும்மாவே இருக்க மாட்டாரு. அவர் குரல் மட்டும்தான் கேட்டுட்டே இருக்கும். செம சுறுசுறுப்பு. யாருன்னா ரொம்ப டயர்டா ஆகுறாங்க கூட அவர் குரலை கேட்டு சுறுசுறுப்பா ஆயிடுவாங்க. கதை சொன்னல காலில் சுடு தண்ணி வச்ச மாதிரி ஒரு பயங்கரமா ஒர்க் பண்ணுவாரு. சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர் மாதிரியே தெரியல எனக்கு அவர் ஒர்க் பண்ணது. ஏன்னா ஆஸ் அ கொரியோகிராஃபரா நீங்க நிறைய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ டான்சஸ் வந்து மேனேஜ் பண்ணிருக்கீங்க அப்படின் போது அவருக்கு வந்து இது வந்து ஒரு சுலபமாயிடுச்சு. எஸ், அவருக்கும் நிறைய சேலஞ்சிங் இருந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ் இந்த மூவில அவருக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைச்சது. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel.